வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலையும் அவளையும் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான அடை ரெசிபி செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாம், இது என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடை பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அவலை எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்குவோம். பொடி பண்ண அவலை நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிடுவோம். இந்த அடை பண்ணுறதுக்கு கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம தண்ணி எல்லாமே இருத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 1 கப் அவலுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ 2 கப்பு கொண்டக்கடலையை நம்ம சேர்த்தாச்சு. இது கூடவே காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பூண்டு பல்லை சேர்த்துட்டு கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அடமாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும். கூடவே சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயம் இல்லாதனால கட்டி பெருங்காயத்தை நம்ம அரைக்கிறப்பவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடுவோம். அரைச்சி எடுத்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணியை சேர்க்க வேணாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா திக்கான பக்குவத்தில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிவிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த அளவுக்கு திக்கான பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா டேஸ்ட்டாக அதே சமயம் கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு அடைகளாக போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன அடைகளை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு மூடியை போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நாம் எண்ணெயை சேர்த்தாச்சு. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ அடை ஒரு பக்கம் வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம மறுபக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ஹெல்த்தியான கொண்டக்கடலை அடை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.